ஓகே கைஸ், எப்படி உங்கள் ஹையஸ்ட் செல்ஃபாக இருக்கணும்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹையஸ்ட் செல்ஃப்னால் நீங்கள் உங்கள் நார்மல் செல்ஃபும் இல்லை, உங்கள் லோவர் செல்ஃபும் இல்லை, உங்களோட ஆப்சல்யூட் பெஸ்ட் செல்ஃப், அதாவது உங்கள் முழு பொட்டன்ஷியலையும் அன்லாக் பண்ணி ஒரு செல்ஃப் இருக்கும்ல, அந்த செல்ஃபை எப்படி இருக்கணும்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் கட் பண்ணுறீங்க. உங்கள் அடிக்ஷன்ஸ், டிஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் கட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் உங்கள் ஹையர் செல்ஃப் ஆகுறீங்க. ஸோ நமக்கு பல செல்ஃப் உண்டு. லோவர் செல்ஃப்னால் அடிக்ஷன், தேவையில்லாத விஷயங்கள், நம்ம வந்து லோ ஃபியர், இதுதான் விஷயங்கள். மீடியம் செல்ஃப்னால் ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறோம். ஆனால் உங்கள் ஆப்சல்யூட் செல்ஃப்னால் ஒரு தடை இல்லை, உங்கள் முழு பொட்டன்ஷியலே நீங்கள் அன்லாக் பண்ணுறீங்க. ஸோ அது எப்படி ஆகணும்? முதல் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் உங்கள் அடிக்ஷன், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் விடணும், டிஸ்ட்ராக்ஷன்லாம் விடணும். ஃபார் எக்ஸாம்பிள் கெட்ட பழக்கங்கள், அதில் இந்த பிஎம்ஓ, பான், அது தெரியும்ல உங்களுக்கு, ஜங்க் ஃபுட், மற்ற தேவையில்லாத லைஃப்பில் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் கட் பண்ணும்போதே இன்னும் கொஞ்சம் நெருங்குறீங்க உங்கள் ஹையர் செல்ஃபுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பேசிக் என்னென்னா, கெட் டிசிப்ளின் ஆன் த பேசிக்ஸ். பேசிக்ஸ் எத்தனை பேர் பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் ஒழுங்காக ஜிம் போகிறாங்க? ஓகே, மினிமம் போகிறாங்க. எத்தனை பேர் ஒழுங்காக சாப்பிட்றாங்க? கொஞ்சம் டவுட்டு தான். எத்தனை பேர் ஒழுங்காக ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க, ஒழுங்காக மெடிடேட் பண்ணுறாங்க, ஒழுங்காக ரீட் பண்ணுறாங்க, ஒழுங்காக தூங்குறாங்க, ஒழுங்காக ஃபோன் நோண்டாமல் இருக்காங்க? எல்லாத்தையும் பேசிக்காக எல்லாத்தையும் யார் பண்ணுறா? ரொம்ப ரேர். ஸோ எல்லாத்துலேயும் பேசிக் டிசிப்ளினை வந்து கொண்டு வாங்க. ரொம்ப ரேர். அப்படிலாம் ரொம்ப பண்ணுறது 1-2 பண்ணுவாங்க. எல்லாத்தையும் பண்ணால் அப்போ தான் உங்கள் ஹையர் செல்ஃப் அன்லாக் பண்ண முடியும். ஸோ அது பண்ணுங்கள். வேறு உங்கள் ஹார்மோனல் ப்ரொஃபைல், இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்கள் டெஸ்டாஸ்ட்ரோன் அதையும் ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்துக்கும் உங்கள் பாடி ஸ்ட்ரென்த்துக்கும், பாடியோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் ரொம்ப முக்கியம். உடம்பு ஹெல்த்தாக இருந்தால் தான் மைண்டும் ஹெல்த்தாக இருக்கும். ஒழுங்காக தூங்காமல் இருந்தால் எப்படி நம்மளால் கரெக்டாக ஸ்பிரிச்சுவலாக ஒரு ஹையர் செல்ஃபை டியூன் பண்ண முடியும்? ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியம். தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, ஒழுங்காக ஜிம் போங்க, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஜிம்னு கூட இல்லை, உங்கள் ஹெல்த்து, ரன்னிங், கார்டியோ, ஏதாவது ஒரு ஒர்க் அவுட். ஓகே, அவங்க பாடியை வந்து ஃபுல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுது. ஸோ பேசிக் வந்து அதுதான். அடுத்து இன்னும் எப்படி உங்கள் ஹையர் செல்ஃபுக்கு போகலாம்? நீங்கள் அமைதியாக இருக்கும்போது, உங்களுக்கு சில நேரங்களில் நீங்கள் தப்பான விஷயங்களோ இல்லை நல்ல விஷயங்களோ பண்ணாமல் இருக்கும்போது ஒரு மைண்டு சொல்லுங்க, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு. உங்களுக்கு இருக்க முடியாது. ஆண்ட்ராய்ட் சொன்ன மாதிரி, அதாவது உங்களால் சும்மா இருக்க முடியாது. அது வந்து ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா உங்கள் ஹையர் செல்ஃப் சொல்லுது, நீ சும்மா இருக்காத, இதை பண்ணு, அதை பண்ணு. அதாவது எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும், ஆனால் அவங்க தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. ஸோ உங்களை அந்த சாக்லேட் பாரை கீழே போடணும்னு தெரியும், உங்களுக்கு இத்தனை மணிக்கு ஜிம் போகணுன்னு தெரியும், உங்களுக்கு இத்தனை மணிக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு தெரியும், ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. ஸோ ஹையர் செல்ஃப் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கே ஒரு வாய்ஸ் சொல்லும், ஓகே இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணு, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணு, இல்லை இதை பண்ணு, அப்படி. அதுக்கு பேர் தான் ஹையர் செல்ஃப். ஸோ அதை நீங்கள் உங்கள் மைண்ட் அமைதியாக இருந்து கேளுங்க, ஓகே எனக்கு எது பண்ணால் கரெக்டாக இருக்கும், அப்படி உங்கள் மைண்டே ஒரு பதில் சொல்லும். அதுதான் ஹையர் செல்ஃப். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அது போங்க, அந்த 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 வாய்ஸ் சொல்லதை கேளுங்க. அது கேட்டு நடந்தாலே உங்களுக்கு எல்லாருக்குள்ளேயுமே ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது, ஒரு காம்பஸ். அதை கேட்டு நடந்தாலே உங்கள் லைஃப்பை கொண்டு போகும். வேறு என்ன பண்ணலாம்? இவ்வளோ பண்ணாலே போதும் என்ன கேட்டால். வேறு நீங்கள் மெடிடேட் பண்ணலாம், அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பேசிக்காக அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஹையர் செல்ஃப் அது சொல்லும். அது இன்னொரு விஷயம், மெயினான விஷயம். உங்கள் ஹையர் செல்ஃப் வந்து நீங்கள் பயத்தை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு ஸ்டேஜில் போய் ஏதாவது ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. ஓ எனக்கு இப்படி போய் பெர்ஃபார்ம் பண்ணலாம், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவேன், ஸ்டேஜில் போய் டான்ஸ் ஆடணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஓகே எது அவசியம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணால் தான் நீங்கள் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண மாதிரி. அப்போ தான் உங்கள் ஹையர் செல்ஃபை ஃபேஸ் பண்ண மாதிரி. ஓகே நான் ஆட போகிறேன், ஓகே நான் வந்து இது பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்க, பண்ணுறீங்க. பண்ணி முடிச்ச அப்புறம் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் ஹையர் செல்ஃப் வந்து அப்படி உங்களுக்கு கரெக்டாக சொல்லுது, ஓகே நீங்கள் நான் பண்ண வேண்டியதை நான் பண்ணிட்டேன். இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். ஓகே, உங்கள் ஹையர் செல்ஃப் வந்து நீங்கள் ஃபியரை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்குது. ஸோ உங்கள் ஹையர் செல்ஃப் வந்து நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது, ஃபுல் பொட்டன்ஷியல். ஃபியரை ஃபேஸ் பண்ணும். ஃபியரை நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணி இன்னொரு பக்கத்துக்கு வந்துடும். அது என்ன பண்ணணும், என்ன சரின்னு அதுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோலேருந்து ஒன்று நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா, கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுருங்க, அமைதியாக இருந்து உங்கள் மனசு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க, அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், தயங்காதீங்க. அதை பண்ண தான் நீங்கள் உங்கள் ஹையர் செல்ஃபாக லைஃப்பில் எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க, அனுபவிப்பீங்க. நான் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். நான் வந்து எப்போ நான் அதை கேட்டு ஒரு சீரியஸாக ஓகே நான் இது என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கும்போது தான் என் லைஃப் நல்லபடியாக மாறுது. ஆண்ட்ராய்ட் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும், ஆனால் அவங்க தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் இதுதான் ஹையர் செல்ஃப். ஸோ ஆல் தி பெஸ்ட். உங்கள் ஹையர் செல்ஃபை டியூன் பண்ணுங்கள்.
பர்சனல் கோச்சிங் வேணும்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வீக்லி பேசிஸில் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு. ஓகே, இல்லை இஃப் நாட் ஓகே, ஆல் கூல். ஓகே கைஸ், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.